சார், நடிகர் விஜயோட நீங்க கூட்டணி வச்சுப்பீங்களா? விவசாயி சின்னம் பறிக்கப்படுது, அதை நீங்க எந்த கண்ணோட்டத்தில் சார் பாக்குறீங்க? உங்களுக்கு சில பல மிரட்டல்கள் வந்தது அப்படின்னு வெளியே பேசப்படுது சார். அதாவது நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. ஏனி அஃபிஷியல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் யார் வந்திருக்கானா, எதிர்பார்க்காத வரவு தான். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் யார் வந்திருக்காருன்னா, ஆண்டவர்னு அழைக்கப்படுற திரு கமல் ஹாசன் உலகநாயகன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க நம்ம இன்ட்ரோ பண்ணிடலாம். வெல்கம் டு கமல் ஹாசன். சார் பிஜிஎம் நாங்க போடணும் சார், நீங்களா போட்டுக்கிறீங்க, என்ன புரியல. காப்பிரைட் ஞாபகம் இருக்குல்ல? சரி, ஓகே சார். இது வரைக்கும் காப்பிரைட்ஸ் இல்லை அவ்வளோ சார். ஸோ வாங்க இன்டர்வியூவில் போயிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் யார் வந்திருக்காருன்னு. ஸோ அவர்கிட்ட நான் உங்கள் சார்பாக நான் நிறைய கேள்விலாம் கேட்க வேண்டியது இருக்குது, மறக்காமல் கேட்பேன். சார் வணக்கம் சார். சார்கிட்ட கேட்டுக்கிறேன் சார். சார்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மூவிலேருந்து போயிடலாம் சார். சார், இந்தியன் 2 படப்பிடிப்பு முடிஞ்சிட்டா என்னன்னு எங்களுக்கு சம்டைம் தெரியல. எப்போ சார் நான் திரையரங்கில் எதிர்பார்க்கலாம்? ஆடியன்ஸுக்கு சொல்லுங்க சார். அருமையான கேள்வி. ஆடியன்ஸுக்கு அருமையான கேள்வி. இந்த எதிர்பார்ப்பு எனக்குமே இருக்கு. கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்தியன் 2 நீங்கள் அனைவரும் சினிமாவில் பார்க்கலாம். சார் சாரி, கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி பேசுறீங்கன்னா ஈஸியாக கன்வே ஆகிடும். இன்னொரு தடவை பேசுறீங்க சார். சில நேரங்களில் நான் பேசுவது எனக்கு புரிவது இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கணும் சார். மஞ்சமல் பாய்ஸ் அந்த மூவி இப்போ பட்டி தொட்டி எங்கும் பெரிதளவில் பேசப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமே உங்கள் படத்துலேருந்து வந்த அந்த பாடல் வரிகள் தான் சார். இந்த மேடையில் இந்த இடத்துல உங்கள் வாயால் அந்த பாட்டை நாங்கள் கேட்டோம்னா நாங்களும் ஹாப்பியாக இருப்போம், உங்கள் ஃபேன்ஸ் ஹாப்பியாக. அருமையான கேள்வி. எங்களுக்காக ஒரு 2 லைன் பாட முடியுமா சார்? அருமையான கேள்வி. மஞ்சமல் பாய்ஸ் அந்த மூவி நானும் பார்த்தேன். அந்த படத்திற்கு முக்கியமான காரணம் என்னுடைய பாடல் நீங்க சொல்றீங்க, அது உங்களுடைய பெருந்தன்மை. சார் அதான் உண்மை. இல்லை, அதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அந்த படம் எடுக்கப்பட்ட விதம் அருமையாக, லோ பட்ஜெட்டில் அருமையாக எடுத்திருப்பார்கள். இந்த காலத்துல 1000 கோடி 2000 கோடின்னு சொல்லி படம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எந்த படமும் இந்த அளவுக்கு வெற்றி அடைவதே கிடையாது. நல்ல கதைகளம் கொண்ட படங்கள் வெற்றி அடைவது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சார், நான் உங்கள்கிட்ட பாட்டு கேட்டேன், அதை தவிர்த்து வேற எங்க போயிட்டு இருக்கீங்க? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடுங்க சார். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் ஆகின்ற காரணத்தினால் பாடல் வரிகள் மறந்து விட்டது. ஒரு நிமிஷம் இருங்க. கண்மணி அன்போட காதலன் நான் நான் வச்சுக்கலாமா? எழுதும் கடிதம், லெட்டர், கடுதாசி, இல்ல கடிதமே இருக்கட்டும், படி. பாட சொன்னா படிச்சுட்டு இருக்கீங்க, பாட்டா பாடுங்க சார். கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. போதும் போதும் சார். சார் சார் போதும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு சார்? இதுக்கப்புறம் கொஸ்டின் ஏன்டா இல்லை சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமே. இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, இருந்தாலும் எங்க சைட்லேருந்து இதை கேட்க சொல்லியிருக்காங்க. கேட்கலாங்களா சார் உங்கள்கிட்ட? கேளுங்க சார். கொஞ்ச நேரம் அரசியலை பற்றி உங்கள்கிட்ட கலந்துரையாடுன்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கு சார். அரசியலை பற்றி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாமா சார்? கண்டிப்பாக. எந்த காலத்து இளைஞர்கள் அரசியல் பேச வேண்டும்? எனக்கு கேட்குறாவா? எந்த காலத்து இளைஞர்கள் அரசியல் பேச வேண்டும்? நான் அரசியல் பேச மாட்டேன், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். கேட்ட கேள்வி வேற. சரி சார். சார், நீங்கள் கட்சி ஆரம்பித்து 7 வருடங்கள் ஆகிவிட்டு சார், முடிய போது. உங்களோட அரசியல் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்தீங்க சார். கண்டிப்பாக. அரசியல் பேச மாட்டேனா? யோசிச்சு பேசுவாரு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கரெக்டா. அதாவது நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது சார். இந்த 7 ஆண்டுகள் உங்களோட கட்சி அனுபவங்களை பத்தி கொஞ்சம் பகிர்ந்தீங்க சார். அருமையான கேள்வி. இந்த 7 ஆண்டுகள் நீங்க சொல்லுது எனக்கு தெரியுது.
எனது கட்சியை சார்ந்தவர்களும் சரி, நானும் சரி, இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கு. ஒரு என்னென்ன பண்ணுவார் அப்படின்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் வருவது. 5 hours later. அரசியலில் நான் இருக்கின்றேன், இருக்க போகிறேன். சார் நீங்க கட்சி தொடக்கத்துல பேசின வீடியோ பார்த்துலாங்களா? கண்டிப்பா. ஸோ இதை உங்களுக்கு ப்ளே பண்ணுங்க. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியலுங்கிற பேர்ல நம்ம நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? அல்லது நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு விரட்டினாங்களே அவங்களுக்கா? கார்பரேட் கைக்கூலியா மாறி பணத்துக்காக நம்மளை சுட்டு கொண்டாங்களே அவங்களுக்கா? யாருக்கையா ஓட்டு போட போறீங்க? நீ என்ன வேணா சொல்லு. எங்க அப்பா அம்மா யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. கரெக்ட். அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும். ஆனா எந்த அப்பா அம்மா சொல்றதை கேட்கணுங்கிறத நான் சொல்றேன், கேளுங்க. நீங்க 7th மொபைல் ஃபோன் வாங்கி கேட்கும்போது இப்பெல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நீ காலேஜ் முடி அப்போ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த அப்பா அம்மா சொல்றதை கேட்காதீங்க. நீங்க 6th படிக்கும்போது என் பையன் 5thலயே ஃபோன் வச்சிருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சு வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த அப்பா அம்மா சொல்றதை கேளுங்க. நாட்டை ஆள்ற தகுதியே இல்லாத தலைமை இருக்கிறது நாட்டில். அதை தட்டி கேட்குற உங்களில் ஒருத்தர் கேட்குறேன், யாருக்கு ஏன் ஓட்டு போட போறீங்க? ஒரு ஏப்ரல் 19 குடிச்சு கும்பிடாதீங்க, நிமிர்ந்து ஓட்டு போடுங்க. அதை நாங்கள் பார்த்து அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே பெரும் வியர்ப்பில் ஆஹா இந்த 2 கட்சிக்கு மாற்றாக ஆண்டவர் வந்துட்டாரு, மாற்றம் ஏற்படுத்துவார்னு நாங்கள் எல்லாருமே நம்பிக்கையில் இருந்தோம். இப்போ திடீர் கூட்டணி நீங்கள் போட்டதுக்கு காரணம் மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து எப்படி சார் பார்க்குறீங்க? அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை நான் மக்களிடம் நேராக சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதாவது இந்த கூட்டணி பதவிக்காக வைக்கப்பட்ட கூட்டணி இல்ல, பணத்துக்காக வைக்கப்பட்ட. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இது கட் பண்ணிடுங்க. எடிட்டர் கட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், மறுபடியும் பேசுங்க. பதவிக்காக வைக்கப்பட்ட கூட்டணி அல்ல, மக்களுக்காக வைக்கப்பட்ட கூட்டணி. மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வைக்கப்பட்ட கூட்டணி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனது தொண்டர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். மக்கள் சார்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும். உங்களுக்கு உலக நாயகனா இருக்க பிடிக்குமா, இல்லை மக்கள் நிதி மையம் தலைவனாக இருக்க பிடிக்குமா? அருமையான கேள்வி. அங்க பார்த்து சொல்லுங்க. அருமையான கேள்வி, அருமையான கொஸ்டின், அருமையான மேடை. அருமையான மேடை. அந்த அருமையான மேடையில் அருமையான கேள்வி கேட்ட நம்ம பேர், அவங்க பேர் என்ன? ஆங்கர் விஜய் நிக்கி சார். விஜய் நக்கி, சாரி நக்கி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி சார், சில கட்சிகள்ல விவசாய சின்னம் பறிக்கப்படுது, அதை நீங்க எந்த கண்ணோட்டத்தில் சார் பாக்குறீங்க? உங்களோட கருத்து அந்த கட்சிக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லிடுங்க. கண்டிப்பாக அங்க பார்த்து சொல்லுங்க. அதாவது அருமையான கட்சிகளின் சின்னங்கள் பிரிக்கப்படுவது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. அதை நாம் அனைவரும் கேட்க வேண்டும். இல்லை என்றால் அது என்னுடைய கட்சிக்கு ஏற்படும். இதை பத்தி நான் நிறைய பேசணும்னா என்னுடைய கட்சியில இருந்து என்னுடைய சின்னத்தையும் பிடிப்பாங்க. சார், வேற எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கலான்னு இருக்கீங்க சொல்லுங்க. அருமையான கேள்வி. வேற எந்தெந்த கட்சிகள் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ எல்லாரும் கூட வச்சிட வேண்டியதான். இதுல என்ன இருக்கு? இது முதல்லயே சொல்லிடலாமே, வந்தவனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்திருக்கும் தம்பி விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நடிகர் விஜயோட நீங்க கூட்டணி வச்சுப்பீங்களா? கண்டிப்பாக. நல்ல எண்ணம் கொண்டவர் அவர். கண்டிப்பாக இதை விட அதிக பணம் கொடுத்தால் கண்டிப்பாக கூட்டணி சேர்வன் என்பதில் சார் கட் பண்ணுங்க தம்பி, கட் பண்ணி போடுங்க. சார், கோவை தெற்குல நீங்க பங்கேற்றீங்க, போட்டியிட்டீங்க போட்டியாளராக. அது தோல்வி அடைந்தீங்க, பெரும் வருத்தத்தை கொடுக்குது. அது உங்க சைட்ல இருந்து எவ்வளவு பாதிப்பு, எந்த கண்ணோட்டத்துல சார் பாக்குறீங்க? அருமையான கேள்வி.
தேர்தல் ஆணையம் வந்துட்டு ஒரு வேட்பாளர் 95 லட்சம் வரை தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நேர்மையான அரசியல்வாதி, என்ன போன்ற நேர்மையான அரசியல்வாதி 95 லட்சம் செலவு பண்ணா என்ன நிலைமை ஏற்படும் என்பதை கோவைத்திற்கு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். எனக்கு 95 லட்சத்தை தாண்டி செலவு பண்றதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. நானே வந்து ஒரு படத்துக்கு 50ல இருந்து 100 கோடி மட்டும்தான் வாங்குறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி எவ்வளவு செலவு பண்ண முடியும்? மக்களுக்காக எனது இந்த பயணம் தொடரும். நீங்க நடிச்ச படங்களை நாங்க திரையில பார்த்துருக்கோம், அதை தரையில பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. நீங்க அந்த வேட்டையாடு விளையாடு படத்துல என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே, அது நீங்க நல்லா பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். எங்களுக்காக ஒரு தடவை இந்த இடத்துல அதை நிகழ்த்தி காட்ட முடியுமா ஆடியன்ஸ்? கண்டிப்பாக. உங்களுக்காக இல்லைனாலும் எனது உயிர் தொண்டர்கள், சார் சீக்கிரம் பண்ணிடுங்க. எனது ரசிகர்களுக்காக கண்ணு வேணும்னு கேட்டியா, கொண்டு வரவங்களுக்கு 5 லட்சம் சொன்னியா, ஏன் அப்படின்னு சொல்ல நானே வந்திருக்கேன். எடுறா பாப்போம், எடுறா. சார் குழந்தைகள் பார்ப்பாங்க. சாரி. இப்போ நீங்கள் இந்த சினிமா துறையில், சினி ஃபீல்டில் கொடிகட்டு பறந்துருக்கீங்க. நடிப்பின் உச்சம், நாயகன்னு சொல்ல போனால் நீங்கள் தான் சார். எல்லா நடிகர்களுக்கும், முன்னணி நடிகர்களாகட்டும் பின்னணி நடிகர்களாகட்டும் எல்லாருக்குமே ஆண்டவராக திகழ்றீங்க. அதுக்கு என்னங்கிறப்ப நீங்கள் இந்த அரசியலுக்கு வராமல் வந்திருந்து கூட்டணி செய்யாமல் இருந்திருந்தா அந்த சினி ஃபீல்டில் உள்ள பெயர் காப்பாற்றப்பட்டிருக்கும், அவப்பெயர் வராமல் இருந்திருக்கும் சார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள்கிட்ட வர விமர்சனங்களை எப்படி கையாளுறீங்க? நான் கூட்டணி வைத்ததற்கான காரணம், இந்த தேர்தலில் நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு யார் திட்டினாங்க? கிட்டத்தட்ட யார் திட்டினாங்க? கிட்டத்தட்ட 40 கோடி வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன். அந்த காசுல எப்படி எடுக்கிறது? கூட்டணி வச்சு தானே எடுக்க முடியும். தேவையில்லாத கேள்விகளை என்கிட்ட கேட்கக்கூடாது சார். நான் கேட்டேன், ஆடியன்ஸ் கேட்கல. தேவையில்லாத கேள்விகளை என்கிட்ட கேட்கக்கூடாது, தெரியுமில்ல? தூக்கி வச்சிருக்கீங்களா? ஏன்டா இழுத்து கண்ணு